இந்த 25வது அஜித்குமார் இறந்த பிறகு காவல்துறையில் சில அறிவிப்புகள்லாம் வெளியாகிருக்கு. ஸ்டாலின் வந்து நேரடியாகவே பேசி சாரிமா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருக்கு. அதை வந்து திமுக வந்து ரொம்ப புகழ்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? முதல் விஷயம், அதாவது மிக முக்கியமான ஒரு கொடூர படுகொலையாக இதை பார்க்கிறேன். காவல்துறையினரால் அந்த இளைஞர், அப்பாவி இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு குடும்பத்திலே ஒரு உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனுடைய ஆரம்பகால நடவடிக்கைகளில் திமுக அரசு இது திசை திருப்பும் விதமாக அந்த திருபுவனத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி தலைவர் 50 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்தில் பேரம் பேசியதாக உயர்நீதிமன்றத்தில் கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு எப்படி, ஒரு ஊராட்சி தலைவருக்கு எப்படி 50 லட்சம் ரூபாய் பேரம் பேச பணம் கிடைக்கும்? இதன் பின்னணியில் யார்? அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயம், உயர்நீதிமன்ற தலையீட்டிற்கு பிறகுதான், நீதிமன்ற தலையீட்டுக்கு பிறகுதான், நீதிமன்றத்தின் வலிமையான திமுக அரசு மீது வைக்கப்பட்ட கொட்டுகளுக்கு பிறகுதான் இதற்கு ஒரு விடிவு பிறந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக பாஜக தலைவர் அண்ணன் நயினா நாகேந்திரன் எழுப்பிய 9 கேள்விகள் மிக மிக முக்கியமான கேள்விகள். அதே கேள்விகளை மைய வைத்து தான் நீதிபதிகளும் நீதிமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள். தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் எழுப்பிய 9 கேள்விகளும் தமிழக மக்களிடையே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை, அந்த உயிரிழந்த அந்த குடும்பத்திற்கு நியாயம் வழங்க வேண்டும், திமுக அரசின் காவல்துறையின் அராஜக செயல்பாடுகள், நிர்வாக சீர்கேடுகள் வெளிக்கொணரும் விதமாக, அந்த காவல்துறையின் பொறுப்பு அமைச்சராக இருக்கும் முதலமைச்சரின் நிர்வாக திறமையின்மையும் வெளிக்கொணரும் விதமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணன் நயினா நாகேந்திரன் அவருடைய கேள்விகள் எழுந்தன. தமிழக பாஜக தலைவர், மரியாதைக்குரிய நம்முடைய தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மற்றும் நீதிமன்றம், அதாவது முக்கோணமாக இன்றைக்கு திமுக மீது வைத்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார். சிபிஐ விசாரணையும் கேட்டிருக்கிறார். கேட்கும்போது சாரிமா அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லும்போது, அதாவது ஒரு உயிரிழப்பிற்கு அந்த சாரிமா என்ற ஒரு வார்த்தை போதுமா? தமிழக அரசின் பண இழப்பீடு அந்த உயிரை கொண்டு வந்து விடுமா? வழக்கம் போல அந்த வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை என்ற அரசாங்கத்தின் அந்த நியமனம் வந்து அந்த உயிரிழப்பை, அந்த தவறை திருத்த முடியுமா என்பதற்காகத்தான் இன்றைக்கு உயிரிழந்த ஏறத்தாழ 24 பேருடைய பட்டியலை, 23 பேர்களுடைய பட்டியலை இன்றைக்கு அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அவர்களிடமும் இந்த சாரிமா அவர் கேட்பாரா என்பதுதான் மக்களுடைய கேள்வியாக இன்றைக்கு தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் கொடுத்துள்ளார். ஏனென்றால் இத்தனை 25 ஏறத்தாழ 25 உயிர்கள் பலி கொண்ட பிறகுதான் இந்த அரசுக்கு அந்த விழிப்புணர்ச்சி வர வேண்டுமா? தமிழகத்தின் காவல்துறை பொறுப்பு அமைச்சராக இருக்கும் மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த உயிரிழப்புகள் நடக்கும்போதே இது குறித்து முழுமையாக விசாரித்து, காவல்துறையின் நிர்வாக சீர்கேடுகளை களைந்து, காவல்துறையின் தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்தி இருந்தால் இன்றைக்கு இது போன்ற உயிர் பலி ஏற்பட்டு இருக்காது. இன்றைக்கு இந்தியா முழுவதுமே வந்து மிகப்பெரிய மனித உரிமை மீறல் தமிழகத்தில் நடக்கிறது என்ற உண்மை வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. ஆக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை பொறுப்பு அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும், காவல்துறையை மேம்படுத்த பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறேன். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் இருக்கிறது. இப்பொழுது அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த காவலர்களுடைய குடும்பங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க? போராட்டம் நடத்தும்போது தமிழக அரசிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இதன் பின்னணியில் இருந்தது உயர் காவல்துறை அதிகாரிகள், அவருடைய அழுத்தம் காரணமாகத்தான் இவர்கள் செய்தார்கள். எப்பொழுதுமே எங்கே பார்த்தாலும் அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட காவலர்கள், ஒரு எஸ்ஐ ரேங்கில் இருக்கக்கூடிய, இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய தவறுகளுக்கு மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த உயர் ஏசி அல்லது டிஎஸ்பி, ஏஎஸ்பி, அப்புறம் எஸ்பி, அந்த ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தான் அந்த மாவட்டத்தை வழிநடத்தக்கூடியவர். அப்பொழுது அவர் கவனமாக இருந்தால், கவனமாக செயல்பட்டால், அவர்களுக்கு சரியான ஒரு வழிமுறை உருவாக்கி இருந்தால் இந்த தவறுகள் நடக்காது. அதனால் என்னுடைய அறிக்கையில் முதலாக சுட்டி காட்டியிருந்தேன், அந்த காவல்துறை அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சஸ்பெண்ட் மட்டும் செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரையும் கைது செய்யப்பட வேண்டும். இதுதான் நீதிமன்றமும் சுட்டி காட்டியிருக்கிறது. தமிழக பாஜகவில் என் அறிக்கையை தான் நீதிமன்றமும் சுட்டி காட்டியிருக்கிறது. முருகன் மாநாட்டுக்கு ஏராளமான தடைகள், காவல்துறையால் மிகப்பெரிய தடைகள், அத்தனையும் நீதிமன்றத்தின் உதவியை நாடி நாம் தகர்த்தெறிந்தோம்.
ஏறத்தாழ 8 லட்சத்துக்கு அதிகமானவர்கள் பங்கு கொண்டார்கள். ஏனென்றால் தொடர்ந்து 5 நாட்களாக மக்கள் வந்து நம்முடைய அறுபடை வீடுகளை சந்திக்க வந்திருந்தார்கள். ஏறத்தாழ அன்று ஒரு 5 லட்சம் பேர் மாநாட்டில் பங்கு கொண்டார்கள். ஆனால் அந்த மாநாட்டில் எங்கேயுமே அங்கே டாஸ்மார்க் அதிகாரிகள் வருத்தம் என்னென்னா, இவ்வளோ ஸ்டாக் கொண்டு வந்து கூட டாஸ்மார்க்கு விற்கலை, காவல்துறை பாதுகாப்பே நம்ம கொடுக்கல, ஆனால் அமைதியாக நடந்து முடிஞ்சிச்சு, எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, மறுநாள் போய் குப்பை வரலாம் அப்படின்னு மதுரை கமிஷனர் அலுவலகத்திலேருந்து போனால் அங்கே ஒரு குப்பை இல்லை, மாநாடு நடந்த சுவடே இல்லை. இப்படி ஒரு திட்டமிட்டு எல்லா வகையிலும் மக்களுக்கு ஆன ஒரு மாநாடாக அந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது. இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 10 நாட்கள் கழித்து இன்றைக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை, இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர் சுப்பிரமணியம் உள்ளிட்ட இந்த ஆன்மீக அரசியல் செய்யக்கூடிய நேர்மையான அரசியல் தலைவர்கள் மீது பொய் வழக்கு போடுவதற்கான உள்நோக்கம் என்ன என்பது மக்களுடைய கேள்வி. சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதற்காகவா, இல்லை நம்முடைய இந்த அப்பாவி இளைஞர் கொல்லப்பட்டதை திசை திருப்புவதற்காகவா, இல்லை எந்த நோக்கத்தோடு இந்த பொய் வழக்கு போடப்பட்டது, யாருக்காக இந்த பொய் வழக்கு போடப்பட்டது என்பதை முதல்வர் தெளிவுபடுத்த வேண்டும். இனி இந்த வன்முறை ஆட்சி, காட்டாட்சி நடக்கக்கூடாது. ஏனென்றால் நேற்று நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய பெயரை அவதூறு செய்யும் வகையில் அவரை முட்டாள் என்று ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ராஜா அவர்கள் பேசியிருப்பதை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்கவில்லை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தார். இந்த ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவேன், தமிழக மக்களுக்கு நல்ல ஆட்சியை நாங்கள் வழங்குவோம் என்று தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களையும் தமிழக பாஜக தலைவர்களையும் இணைத்து, நயினார் நாகேந்திரன் அவர்களை இணைத்து ஒரு நல்ல கூட்டணியை உருவாக்கி இன்றைக்கு அந்த கூட்டணி திமுகவை வீழ்த்தப் போகிறது என்ற பயம் தொற்றிக்கொண்டவுடன் அமித்ஷா அவர்களை பற்றி அவதூறு செய்யும் விதத்தில் தவறான நோக்கில் ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய உள்துறை முன்னாள் அமைச்சர் ராஜாவை 2G புகழ் ராஜாவை வைத்து இன்றைக்கு முட்டாள் என்று பேச வைக்கிறார். எதற்கு இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி? உங்களுக்கு உண்மையிலே அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லை என்றால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய நண்பர் ராஜா மீது நடவடிக்கை எடுங்கள். நீங்கள் எடுக்கவில்லை. நாங்கள் போய் காவல்துறையிடம் ஜனநாயக ரீதியாக நாங்கள் புகார் அளித்தும் எடுக்கவில்லை. அதனை நினைவூட்டும் விதமாக தட்டி கேட்கும் வகையில் ஜனநாயக முறைப்படி நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினால் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எங்களுடைய தமிழக பாஜக தலைவர்களை மிக மோசமான முறையில் நீங்கள் நடத்தினீர்கள். அதிலும் குறிப்பாக தமிழக பாஜக துணைத் தலைவர் திருப்பதி நாராயணன் அவர்கள் இன்றைக்கு காவல்துறை நடத்திய விதம் இன்றைக்கு தமிழக காவல்துறையை வெட்கி தலைகுனியும் அளவிற்கு இருந்திருக்கிறது. பெண்கள் மோசமாக நடத்தப்பட்டார். ஆடு மாடுகளைப் போல பெண்களை ஏற்று விதங்கள்லாம் பார்த்தோம். அதனால் இனிமேல் பாஜகவினரை குறிவைத்து தாக்காதீர்கள். இன்றைக்கு நீங்கள் போதை குற்றவாளிகளை கைது செய்வதில்லை, கொலை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை. ஆனால் எங்களுடைய ஐடி விங்கில் இருக்கக்கூடிய பிரவீன்ராஜ் அவர்களை வீடு தோடி போய் ஏதோ ஒரு கொலை குற்றவாளியை போல கைது செய்து சிறையில் இன்றைக்கு அடைத்திருக்கிறீர்கள். ஏன் பாஜகவினர் மீது இவ்வளவு கோபம்? ஏன் பாஜக மீது இவ்வளவு வன்மம்? நீங்கள் என்ன வன்மம் செய்தாலும், எத்தனை அடக்குமுறை செய்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வலிமையாக பாஜக செயல்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற செய்து இந்த தீய சக்தி மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவார்கள். அப்பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயம் நியாயம் கிடைக்கும். திமுக எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. வழக்கமாக குற்றவாளிகள் பாத்ரூமில் வலிக்கி விடுவதை போல காவலர்களுக்கும் இந்த மாதிரி கொலை குற்றவாளிகளான காவலர்கள் வலிக்கி விடுவார்களான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அந்த ட்விட் சில மணி நேரங்கள் டெலீட் ஆகிருக்கு. இது எப்படி பார்க்கணும்? அதாவது இனிக்கோ இருதயராஜ் கொஞ்சம் இந்த திமுகவில் உப்பு போட்டு சாப்பிட்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர், திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருக்கும் திமுக அங்கே நம்முடைய நேரு அவர்கள் ஊழலின் இலக்கணமாக திகழக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவருக்கும் கொஞ்சம் 7ஆம் பொருத்தம் தான். எல்லா விஷயங்களும் தொகுதி மக்களுக்காக தட்டி கேட்கக்கூடிய ஒரு உப்பு போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு திமுக எம்எல்ஏ அவர் நியாயமான அந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, பாத்ரூமில் வழுக்கி விழுந்தார். தவறு செய்தவர்களாக இருந்தாலும் சரி, சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை செயல்படுகிறது. பார்த்தீங்கன்னா உண்மையிலே நிறைய பேரை பாத்ரூமில் வழுக்கி விழுந்ததாக கட்டுப்போட வச்சு பணம் வாங்கியிருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம். உண்மையிலே அவர் வழுக்கி விழுந்தார்களா, வழுக்கி விழுந்த மாதிரி கட்டு போட்டு டிவியில் காட்டி அவங்ககிட்டையும் பணம் வாங்கி மக்களை ஏமாற்றினார்களா என்ற கேள்விகள்லாம் நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் எழுப்பியிருந்தார்கள்.
இன்றைக்கு அதே கேள்வியை இன்றைக்கு சகோதரர் இனிக்கோ இதயராஜ் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு? இந்த காவலர்களுக்கும் பாத்ரூமில் வழுக்கி விழுவாங்களா, இவங்களும் தப்பி ஓடும்பொழுது ஏதாவது நடக்குமா என்று கேட்டிருக்கிறார். அவருடைய கேள்வியில் உடன்பாடு இல்லை என்றாலும் அந்த கேள்விக்கு ஒரு நியாயத்தை தமிழக முதல்வர் புரிந்து கொண்டு இனிக்கோ இதயராஜுக்கு கூப்பிட்டு அவருக்கு வந்து ஒரு பாராட்டணும். தன்மானத்தோடு நீங்கள் எனக்கு புத்திமதி சொல்லியிருக்கிறீங்க, உங்களுக்கு அடுத்த முறையும் சீட்டு தருவேன்னு பாராட்டணும். அன்பு சகோதரர் இனிக்கோ இதயராஜுக்கு நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயம் துணிவுடன் இனி செயல்படுங்கள். இதே போன்று நீங்கள் திமுகவில் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக இடம் கொடுக்கப்படவில்லை என்றாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீங்கள் அங்கம் வகித்து வெற்றி பெறலாம். எதிர்காலம் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கையில்தான் இருக்கிறது.